Hi friends, welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி செய்ய போறோம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்டாவோ டின்னராவோ ஸ்நாக்கா கூட சாப்பிடலாம். இது செய்யறதுக்கு சின்னதா ஒரு 6 வாழைப்பழங்கள் எடுத்துர்க்கேன். பெருசா இருந்துச்சு அப்படினு சொன்னா 2 அல்லது 3 வாழைப்பழம் இருந்தாலே போதும். இதை இந்த மாதிரி இட்லி தட்டுல வச்சு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவி காட்டி வேக வச்சு எடுக்க போறோம். வாழைப்பழங்களை ஆவி காட்டாம அப்படியே டைரக்டா போட்டு செய்யலாம். இந்த மாதிரி ஆவி காட்டி எடுத்தும் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நான் இன்னைக்கு ஆவி காட்டி வேக வச்சு எடுத்து தான் செய்ய போறேன். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்த வாழைப்பழங்களை தோலை நீக்கிட்டு ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேஷர் இருந்தா மேஷர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபோர்க் வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து அழுத்தி விடுங்க. மிக்சியில போட்டும் அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்க்க போகிறோம். இனிப்புக்கு வந்து இன்றைக்கி நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தோட வெல்லம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கரையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி வெல்லம் மிக்ஸ் பண்ணும்பொழுது நீர்த்து போன மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்பொழுது. முட்டைக்கு பதிலாக 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா எதுவுமே சேர்க்காம முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா 1 நிமிஷத்துக்கு அடித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எப்படி ஸ்டார்டிங்லேருந்து 1 பை 1 சேர்த்து மிக்ஸ் பண்ணோமோ அந்த மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பபுள்ஸாக நுரைச்சி வர மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம செய்ய போகிற அந்த ரெசிபிக்கு வந்து நல்ல வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உள்ள. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறோம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா அல்லது பேக்கிங் பவுடர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடான்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா சலிச்சு விட்டு எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை வந்து நீங்கள் சலிக்காமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். சலிச்சு விட்டு சேர்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் படாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிலே தான் இருக்கும். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பால் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் வந்து 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் வர மாதிரியான பதத்துக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து இதை வந்து பேட்டர் எடுத்து போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு விழுற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்டில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவு எடுத்து இதில் வந்து எப்பொழுதும் போல் இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஒருவேளை நீங்கள் துணி போட்டு இட்லி ஊற்றுவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மெத்தடில் கூட இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். எல்லா குழிகள்லையுமே ஊற்றியாச்சு. இதை நம்ம எப்பொழுதும் போல் இட்லி அவிக்கிற மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்க இதை எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் வேக வச்சோன்னா சரியாக இருக்கும். 10லேருந்து 15 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அழகாக வெந்து உப்பலாக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும். அந்த வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கல் மாதிரி இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் கேக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக எந்த பொருளுமே தேவைப்படாதுங்க. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். எங்கள் வீட்டில் நான் செஞ்சு வச்சதுமே குழந்தைங்க ஆளாக ஒன்று எடுத்து காலி பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெரியவங்களுக்குமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலாம். அல்லது லைட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் நம்ம வந்து நைட்டில் டின்னராக கூட செய்யலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் மைதா மாவு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் கேக் மாதிரி இருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.